கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதில் சொல்லதே இல்லை. இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு முக்கிய காரணம் அவருடைய சுயநலம் தான். அப்புறம் சொல்லுங்க. கூட்டணி வைத்தால் பாஜகவை கழட்டி விடுவார் இருக்காரு. பாஜகவை எடப்பாடி இந்த கேள்வியை மாண்புமிகு டிடி தினகரன் சார் தான் கேட்கணும். திமுக முதல்வர் சொல்றாரு, எங்களுடைய இந்த பணிகளுக்காக திமுக ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்குங்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, நீங்கள் மூத்த அரசியல் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அனுமதி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானங்க வாய்ப்பு இருக்குது. கண் கூட தான் தெரியுது திமுக வாய்ப்பு இருக்கு. திமுகக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேலே பழியப்படாதீங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பல கட்சிகள் சிதறி கிடப்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், இது எங்களுடைய கருத்து. சார், அடுத்த கட்ட தேர்தல் முடிவில் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறத மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய, அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாமல். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியாக தெரியலையா? ஆனால் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போகிறாங்க. இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அது என் தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்புல, வரலாறு திரும்புதுன்னு. இது மாதிரி இது ஒரு வரலாறு திரும்புதுன்னு வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். ஆனால் நடிக்கிற ஒன்றே, நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்துவிடுது, தகுதியும் வந்துவிடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்கள், ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. பிறகு நிலைப்பாடு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம்? அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா? முடியல. அப்போ இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியலுங்கிறது வேற, அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். அதை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு பெறணும். இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை. அதனால் சொல்கிறேன், இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பார்க்குறாருங்கிறது அதில் போய் நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவருடைய நிலைப்பாடு அது. அப்போ அதில் இப்போ நாங்கள்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்க மாட்டோம். சினிமா துறையின் இல்லை, எந்த துறையில் இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. அது இல்லைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது. அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறதா என்னுடைய கருத்து. சார், அவர் கீழே இறங்காம இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனா மேல் பல உயிரிழப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சார் இது சார் இப்போ ஷூட்டிங் போகும்போது நடக்காத கூட்டங்கள், நடக்காத சம்பவங்கள், இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததுனால அப்படி நடந்துச்சு. இன்னும் அவர் இறங்கி போயிருந்தால் இதை விட அதிகமாக நடக்குங்கிறலாம் யூகம் தான் சார். இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த். இதை விட பெரிய கூட்டங்களை, இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள், அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார்?
இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த். நீங்கள் சும்மா ஏதோ சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனைனா இறங்கி களத்தில் நிற்கிறோம் தான் சார் தலைவர். சினிமாவில் மட்டும் இறங்கி 100 பேரை சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது. நேர்லையும் இறங்கி சண்டை செய்யணும்னு வந்தால் இறங்கி சண்டை செய்யணும். அதுக்கு முதல்ல அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.